ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சத்தான சுவையான நல்ல மணமாக வாயில் வச்சது கரையிற மாதிரி சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க இந்த லட்டுவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுப்பட இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொரியிற சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளுவை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனை சூடு பண்ணிட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எள்ளு அளந்தீங்களோ அதே கப்பில் வெல்லத்தையும் அளந்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சதும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். வெள்ளை கரைசலை ஒரு டம்ளரில் மாற்றிட்டு மறுபடியும் அதே பேனில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி சேர்த்துருங்க. வெல்லம் உங்களுக்கு தூசியாக இருக்குன்னு நினச்சா மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே வடிகட்டாமையே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் வெள்ளை கரைசலை விட்டு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கையில் எடுக்க வரணும். அதே மாதிரி எடுக்கும்போது அது மிட்டாய் பதத்துக்கு இருக்கணும், நல்ல கிறிஸ்டலாக இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பதம் வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனுடைய சூட்லேயே நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளுவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த 1 கப் அளவுக்கு எள்ளுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். பிளேட் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பிளேட்டில் சேர்த்துட்டு இதை சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு சீக்கிரமாக ஆறி வரும். இது நல்லா ஆறி வரணும். இப்போ இது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு எடுக்க வரும். நம்ம எண்ணெய் தடவி இருக்கனால இந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இதை எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா உடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 10 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் கூட நல்லா அரைச்சிக்கோங்க. எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அதுக்கு தக்கன மாவு எடுத்து நல்லா உருட்டி அழுத்தி லட்டு பிடிச்சிக்கோங்க. இதை நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுக்கிறதுக்கு கையில் எண்ணெயோ நெய்யோ கூட தடவை தேவையில்லைங்க. நம்ம அப்படியே உருட்டி எடுக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுகளையும் லட்டுவாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற லட்டுவை விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கும் லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பல் இல்லாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிட முடியும். இதை நீங்கள் லீவு நாளில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைமில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. நம்ம எடுத்த 1 கப் அளவுக்கு எள்ளுக்கு 12 லட்டு கிட்ட வந்தது இந்த சைஸுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.